ஒரு மனு எனக்கு வேணும். இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் உங்கள் மாவட்ட கலெக்டர் அதிகாரி அவர் தான் அவருக்கு நீங்கள் வீடு முடிஞ்சிருச்சு இல்லை வேறு விதமான சேதம் சொன்னவங்க தூர போங்கள, அடுத்தவங்க சொல்லுவாங்கல்ல, சொன்னவங்க தூர வர சொல்லுவாங்க. அவங்க சொல்லிட்டாங்கன்னா அடுத்த நம்ம சொல்லலாம்ல, நம்ம சொல்ல விடணும்ல. சமத்தா நீ வாய துற முடிச்சுட்டு போனா பார்க்க நம்ம பார்த்தாச்சு நம்ம பார்க்க நீ என்ன சொல்லுங்க அந்த பேப்பர்லாம் ஜாக்கிரதை எடுத்து ஒரிஜினல் அவங்க பேர் கொடுத்துருவாங்க. அவங்க பேர் எக்ஸ்ட்ரா ஜெராக்ஸ் அவங்க ஒரு வேளை வந்து பார்க்குறாங்க சரிங்களா? ஆடு மாடு கூட நீங்க கொடுக்கணும். எங்க ஆடு இறந்துச்சு, தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு, எங்க மாடு அடிச்சுட்டு போஸ்ட்மார்ட்டம் கூட அதே பேச்சு வந்துச்சு. மாடு இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க பரவாயில்ல, இப்போ அதெல்லாம் தேவையில்லை. கலெக்டர் ஆஃபீஸில் நடந்த மீட்டிங்கில் அது நல்லா கிளியரா சொல்லிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம்லாம் தேவைப்படாது. அது ஒரு பேரிடர் ஆகி எல்லா மாடுகளும் அடிச்சுலாம் சரி மாட்டுக்கா எப்படிங்க எழுத மாட்டேங்க மாடு இருந்துச்சு போயிடுச்சுன்னு சொல்லுங்க, விவரத்தை கொடுங்க. அவங்க டெஃபினட்டா அதுக்கு தேவைப்பட்ட நிதி உதவி பேசுங்க. சரிங்களா? எங்களுடைய டாக்குமெண்ட்டும் போயிடுச்சு மேடம். எங்களுடைய வீட்டு பத்திரம் எல்லாமே அதுவும் அது எப்படி ஒரு தடவை ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் கேட்கலாம். சரிங்க நகல் போட்டு வாங்கி ரொம்ப அரிசி நம்ம நிற்கிறமே மார்பளவு தண்ணிமா நம்ம நினைக்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு எல்லாம் போயிடுச்சு. எதுவுமே பண்ண முடியல. அந்த சமயத்துல எங்களால எதுவுமே பண்ண முடியல. எங்கேயாவது நம்ம போய் தப்பிச்சு இருந்தா போதும் மட்டும்தான் கடையில உள்ள பொருள் எல்லாம் இந்த இவங்க வீடெல்லாம் போட்டோ எடுத்து கேட்காங்க. தண்ணி போன பிறகு போட்டோ எடுத்து அது போட்டோ எடுக்கவா நேரம் இருக்கு. இந்த மாதிரி என் வீடு இருந்துச்சு, மண் வீட்டை தான் இருந்தேன், ஆனா என் நிலம் என்னதுதான் வீடு கட்டுறதுக்கு
நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, ஆடு மாடை பத்தி மீட்டிங்ல சொன்னார் ஐயா, எம்எல்ஏ ஐயா. சரிங்களா? இந்த ஒரு எம்எல்ஏ திருநெல்வேலிக்காரர். ஆனா தூத்துக்குடியில மீட்டிங் ஒண்ணா வந்துட்டார். மீட்டிங் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சிட்டு வேணுங்கிற சமயத்துல ஐயா தான் சொன்னாரு, ஆடு மாடுகள்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுங்க, அதுக்கு நீங்க போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க, போட்டோ எடுங்கலாம் சொல்றாங்க அப்படின்னு அவர் தான் கேட்டார். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பேச்சு வந்துச்சு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த பேரிடர்ல இத்தனை ஆடு மாடுகள்லாம் போயிருக்குன்னா யார் எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஐயா தான் சொன்னார். வெள்ளத்துலயும் அண்ணன் இறங்கி நீங்க கொடுங்கம்மா, மனு கொடுங்க ஐயா. இதுதான் கொடுக்கணும் சொல்லிட்டாங்கல்ல.